நண்பர்களை பற்றி சீராக்கின் ஞான நூல் புத்தகம் இன்று என்ன சொல்கிறது என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகின்றோம். நண்பர்களை பற்றி 5 கருத்துக்களை, அதாவது 5 வகையான நண்பர்களை பற்றி இன்று சீராக்கின் ஞான புத்தகம் சொல்கின்றது. வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்த்து அதற்கான உதாரணத்தையும் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவதாக ஆலோசக நண்பர். இந்த நண்பர்கள் நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை செய்யலாம், எதை விலக்க வேண்டும், எதை செய்தால் உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என்று எல்லா வகையான ஆலோசனைகளையும் நமக்கு தருவார்கள். அப்பேற்பட்ட ஆலோசக நண்பர்களை இயேசு கிறிஸ்து கொண்டிருந்தார். பேதுரு, யோவான், யாக்கோபு முக்கியமான விஷயங்களை இவர்களிடமிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பகிர்ந்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். 2வது வகை நண்பர்கள் தன்னல நண்பர்கள். இந்த நண்பர்கள் நாம் நன்றாக இருக்கும்போது இருப்பார்கள், ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு துயர் வந்துவிட்டால் நம்மை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள். அந்த துயரம் அவர்களை தாக்கக்கூடாது என்பதற்காக. இப்பேற்பட்ட நண்பர்கள் எங்கிருந்தார்கள் தெரியுமா? கெத்சமனி தோட்டத்தில் இயேசுவோடு இருந்த நண்பர்கள் தான் அந்த நண்பர்கள். துன்பம் வந்தபொழுது அவர்கள் ஓடிப்போய் விட்டார்கள். 3வதாக பகைவனாகும் நண்பன். இந்த நண்பர்கள் நம்மோடே ஒட்டி உறவாடுவார்கள். இவர்களைத்தான் உறவாடி கெடுப்போர் என்ற ஒரு பட்டியலில் நாம் சேர்க்கின்றோம். ஒரு காரியம் என்று வந்துவிட்டால், அல்லது திடீரென்று ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு விட்டால், அல்லது அவர்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறது என்று வைத்துக் கொண்டால், நம்மை எப்பொழுது வேண்டுமானாலும் கழற்றி விட்டுவிட்டு தன்னந்தனியாக அனாதையாக விட்டுவிட்டு காட்டிக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள், நம்மை கொல்லவும் கூட தயங்க மாட்டார்கள். அப்பேற்பட்ட ஒரு நண்பன் இயேசுவோடு இருந்தான். அவன்தான் யூதாஸ் இஸ்காரியோத்து. 4வது வகை நண்பன் விருந்துண்ணும் நண்பன். இப்பேற்பட்டவர்கள் எப்பொழுதும் நம்மிடம் இருந்து கொண்டே இருப்பார்கள். எதற்காக தெரியுமா? காரியத்திற்காக வேண்டி. அவர்களுக்கு ஏதாவது ஒரு காரியம் நம்மால் நடக்க வேண்டும் என்றால் நம்மோட ஒட்டு உறவாடுவார்கள். நம்மிடம் அந்த காரியம் நடக்கவில்லை, அல்லது பொருளாதாரத்தில் நாம் பின்தங்கிவிட்டால் நம்மை அப்படியே விட்டுவிட்டு சென்று விடுவார்கள். இயேசு ஒரு வீட்டில் பரிசேயரிடம் உணவு உண்ண சென்ற பொழுது அந்த இடத்தில் அவர் ஒரு பாவியான பெண் தலையில் நறுமண தைலம் ஊற்றினார். அப்பொழுது அவர் என்ன பேசிக் கொண்டிருந்தார்? இதோ இவர் ஒரு பரிசுத்தவான் என்று கேட்டால், இவரை தொடுகின்றவர் யார் என்று இவருக்கு தெரிந்திருக்குமே என்று பேசினார். அப்படி என்றால் அவருக்கு என்ன பொருள்? அவர் காரியத்தில் கண்ணாக இருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் மனப்பான்மை புரிந்து கொள்ளவில்லை. கடைசியாக நம்பிக்கைக்கு உரிய நண்பர்கள். இவர் எந்த காலத்திலும் நம்மை விட்டு பிரியவே மாட்டார்கள். இயேசுவிடம் இப்பேற்பட்ட நண்பர்கள் இருந்தார்கள். யோவான், அவர் இறுதி மூச்சு வரை, சிலுவை அடி வரை இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இப்பேற்பட்ட நண்பர்கள் கிடைப்பதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நட்பின் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஆண்டவரிடம், இயேசுவிடம் மன்றாடி நம்பிக்கைக்குரிய நண்பர்களை சம்பாதிக்க பழகுவோம்.